எல்லோருக்கும் வணக்கம். எங்களோட இந்த வேர்டிக் படத்தின் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எவ்வளவோ இடர்கள். இப்போ இன்னைக்கு மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஒரு பக்கம், வெயில் ஒரு பக்கம், அக்னி நட்சத்திரம் வெயில் வேறு, இது நடுவில் மெட்ரோ ரயில் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் டே, டிராஃபிக், இதெல்லாம் மீறி இங்கே வந்திருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கிறேன். முதல்ல இந்த படத்தை பற்றி கொஞ்சம் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். நான் எப்படி ஆரம்பிச்சதுன்னு. கிருஷ்ணா சங்கர், த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம், எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக தெரியும். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை வந்திருந்த போது ஹீ செட், நான் ஒரு படம் பண்ண போகிறேன், அதுக்கு காஸ்டிங் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்டான். நான் பண்ணுறேன்னு சொன்னேன். எங்கே ஷூட் பண்ண போகிறேன்னு கேட்டதுக்கு, அங்கே தான் ஷூட் பண்ண போகிறேன், அங்கே வச்சுருக்க ஸ்டார்ஸே வச்சு ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான். ஸோ ஐ கேவ் அ சஜஷன் சேயிங், நீ அங்கே ஷூட் பண்ணி அந்த ஸ்டார்ஸ் வச்சு பண்ணேன்னா, இங்கே ரிலீஸ் பண்ணேன்னா தேர் மே நாட் பி எனி இம்பேக்ட்னு சொன்னேன். அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துட்டான். வாழ்க்கையில் முதல் தடவையாக நான் சொன்னதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துட்டு அவன் ப்ரொடியூசர்கிட்ட போய் பேசினான். ப்ரொடியூசரும் டைரக்டரும் என்கிட்ட அடுத்த நாளே ஃபோனில் பேசி என்ன மாதிரி சஜஷன் கொடுக்குறீங்க, என்ன மாதிரி ஸ்டார் காஸ்ட் வேணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் பணம் இருந்தால் நீங்கள் ஹாலிவுட்லேருந்து யாரை வேணால் கூட்டின்னு வரலாம், இங்கே வந்தீங்கன்னா அதுக்கேற்றபடி ஸ்டார்ஸை நீங்கள் பிக் பண்ணி சூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு he conducted audition for about 25 people and chose the best out of them. Of course, ஹாசினி மேடம்லாம் ஆடிஷன் வச்சுருந்தாலும் நானே அடிச்சிருப்பேன் அவனை. பட் luckily we had the privilege of bringing them on board without any difficulty. Thanks to all of them, starting from Hasni madam, Shruti Hariharan, and my dear Varu Sharath Kumar and Vidyulekha Raman. இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக ப்ராஜெக்டில் ஜாயின் ஆன உடனே படம் கொஞ்சம் பெருசான மாதிரி எங்களுக்கு தோணித்து. ஸோ வி டிசைடட் டு ஷூட். எப்படி இருந்தாலும் யூஎஸில் தான் ஷூட் பண்ணுறதா இருந்தோம். அது எவ்வளோ காம்பேக்டாக பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு 23 நாளில் வி ஃபினிஷ் த என்டையர் ஷூட். த பிளானிங் வாஸ் ஸோ வெல் and the cooperation given by all the artists was phenomenal to say the least. அதுக்கப்புறம் தான் படத்தை முடிச்சப்புறம் தான் எங்களுக்கு இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையை அங்கேயோ பண்ணியிருக்கலாமோன்னு தோண ஆரம்பிச்சுது. ஏன்னா இங்கே நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். பட் எனிவே, வித் ஆல் தட் ஹேப்பனிங், டுடே இட் இஸ் at this stage. இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது எங்களோட உழைப்பு. இது ஒரு சின்ன படமாக இருக்கலாம், பட் இதில் கண்டென்ட் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள்லாம் ரசிப்பீங்கன்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. வேறு என்ன சொல்லணுன்னா, ஒவ்வொருத்தராக எனக்கு தேங்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். முதல்ல தேங்க் பண்ணோன்னா மிஸ் சுஹாசினி மணிரத்னம். நான் கேட்ட ஒரே நிமிஷத்தில் அவங்க ஓகேன்னு சொன்னாங்க. 5 நாள் தாங்க மேடம் ஷூட்டிங்னு சொன்னேன், வரேன் அப்படி உங்களுக்காக வரேன் அப்படின்னாங்க. 5 நாளுக்காக ஒருத்தர் அமெரிக்காவுக்கு ஷூட் பண்ணிவிட்டு 6வது நாளே திரும்பி வந்தது சரித்திரமே கிடையாது. இவங்க பண்ணாங்க எனக்காக. தேங்க்யூ ஹாசினி ஃபார் தட். அண்ட் ரெண்டாவது வரு வாஸ் the moment I said, she said I'll do it. ஒன்றுமே கேட்கல. எத்தனை நாள் ஷூட்டிங்னு கேட்டாங்க. ஒரு 15 நாள் தேவைப்படும் அப்படின்னு. she said I'll come there. அதே மாதிரி வித்யுலேகா ராமன் அண்ட் ஸ்ருதி ஹரிஹரன் எல்லாருமே they were very cooperative. அதுக்கடுத்தது நாங்கள் எடுத்துன்னு வந்த டிஓபி மிஸ்டர் அரவிந்த் கிருஷ்ணா. அன்ஃபார்ச்சுனேட்லி he is not here today. அப்புறம் சதீஷ் சூர்யா is the editor of the film. இவங்கெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே போய் இறங்கினப்புறம் தான் தெரிஞ்சது, அங்கே ஒரு பயங்கர ஒரு கும்பல் இருக்குது, மாஃபியா மாதிரி அங்கே ஒரு கும்பல் இருக்குது.
அவங்களோட தான் அவங்க வேலை செய்யணுன்றது தெரிய வந்தது. அவங்க வந்து முரட்டுத்தனமாக வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா ஒரு 18 மணி நேரம் கண்டினியூஸாக வேலை பண்ணுறாங்க. காத்தால 6 மணி 7 மணிக்கு ஒரு பன்னியும் பர்கரையும் தின்னுட்டு they go on for 12 hours continuously. அதுக்கு ஈடு கொடுத்து நாங்கள் வேலை பண்ணோம். And all the artists cooperated so well. It was like a family. And we really enjoyed the process. இப்போ வந்து என்னோட நன்றி லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. To start with, let me thank the crew, starting from Arvind Krishna to Vicky. Vicky, are you here, Vicky? Vicky. And direction team lende நம்ம KK and Sudhar. Guys, wherever you are, just raise your hands. Thank you. Thank you for all the help and support that you have extended. And அங்கே யூஎஸில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. To name a few, I would like to thank Nirmal Vincent and Irene Vincent, and Raj and Nanjana, Ravi and Viji. இந்த மாதிரி நிறைய couple and friends who extended their help without any expectation. நாங்கள் எதாவது கேட்டால் கார் வேணும்னு கேட்டால் கார் கொடுப்பாங்க, இல்லை சாப்பாடு வேணும்னா சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்க வந்து அவங்க ஹெல்ப் இல்லாமல் இந்த படத்தை முடிச்சிருக்கவே முடியாது 23 நாளில். ஸோ I think of each and every one of them today and thank them for their support. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ஆதித்ய ராவ்னு ஒரு அருமையான டேலண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. இது ஒரு சின்ன சாம்பிள் தான். படத்தில் ஒரு ஸ்கோர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அண்ட் அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி அடுத்த வாரம் தான் வர்றாரு. ஸோ நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் ப்ரெஸ் மீட்ஸில் அவர் இருப்பார். தேங்க்யூ ஆதித்யா, wherever you are. I sincerely commend your work and thank you for all the help you have extended over the last few months. And லிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பாட்டு, அதில் 3 பாட்டு வந்து ஒரு புது முயற்சியாக நாங்கள் ட்ரை பண்ணோம். ஒன்று வந்து மதன் கார்கி எழுதின பாட்டு, அந்த பாட்டு தான் கேட்டிங்க, ஏதும் சொல்லாமலே என்ற பாட்டு மதன் கார்கி எழுதினது. இன்னொரு பாட்டு வந்து திருடா களவாடுதல் போகுது வந்து கிருத்திகா நெல்சன் ஒருத்தர் எழுதியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே பொன்னியின் செல்வனில் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் நயினார், கேன் யூ ஸ்டாண்ட் அப்? நயினார் வந்து ஒரு துபாயில் ரொம்ப வருஷம் இருந்துட்டு இங்கே வந்து இப்போ இங்கே வந்திருக்காரு. அவர் ஒரு கவிஞர்ன்றதே எனக்கு வந்து ஒரு வினோதமான சந்திப்பில் தான் தெரிய வந்தது. ஏன்னா அவர் வந்து இப்போ ஊபர் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஊபரில் நான் இப்போ ட்ராவல் பண்ணும்போது அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது தான் அவர் வந்து ஒரு கவிஞர்னு தெரிய வந்தது. அவர் வந்து நான் யூஸ் பண்ணது அவருக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். அப்புறம் ஜி ராகவன் ஒருத்தர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, ஓ ராசாவேன்னு. ஐ டோன்ட் நோ இஃப் ராகவன் இஸ் ஹியர். And all my well-wishers here, Bhagirathi and Yugi Sethu. எதாவது சொல்கிறீங்களா? உங்கள் பேர் சொன்னோன்னு எதாவது கமெண்ட் அடிப்பீங்களா? அப்புறம் சொல்கிறீங்களா? சரி, உங்கள் சான்ஸ் வரும்போது என்னை வெட்டி கலாசிடுவீங்க. சரி, தேங்க்யூ ஃபார் தேட். And most importantly, I would like to thank my producer, Mr. Prakash, who gave me this wonderful opportunity to work with this team. And all that I look forward is to expect your support for this film. When it releases in theaters on the 30th of May, please go watch it in theaters. Thank you so much. Good luck. And யாரை பேரெல்லாம் மறந்துருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிக்கணும். என்னோட மிக நெருங்கிய நண்பர் மிஸ்டர் சித்ரா லக்ஷ்மணன், நான் கூப்பிட்டவுடனே சொன்ன முதல் வார்த்தை கண்டிப்பாக வரேன் அப்படின்னாரு. ஏன்னா அவர் தான் என்னை வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போகிற ஸ்பீடை பார்த்தா கண்டிப்பாக இன்னொரு 1 வருஷத்தில் ப்ரொடியூசர் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அவர் வாய் முகூர்த்தமோ என்னமோ தெரில, இது நடந்துச்சு. தேங்க்யூ சித்ரா ஃபார் கம்மிங். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். I'll allow the rest of them to speak on the film.